வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு லைஃப்ல மாற்றங்கள் நடக்கும், அடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த கிரக சேர்க்கைகள் உங்களுடைய லைஃப் டைமா என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், எந்த இடத்துல உங்களுடைய வளர்ச்சிகள் தடைபடுது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். இந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பெறுகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையுது. இந்த மாதிரியான கிரகங்களினுடைய தாக்கம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை ஆழ் மனதோட செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியாக சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. மேக்சிமம் விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய பெற்றோர்களோடு வளர்ந்த நபர்களாக இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களினுடைய அரவணைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும். அதனால எதையுமே ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். பெற்றோர்களினுடைய அரவணைப்பு இல்லாம இருக்கிறதுனால அந்த பெற்றோர்கள் கிட்ட பாசம் குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மாதிரி அந்த பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான் அந்த பெற்றோர்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திர அன்பர்கள், அனுஷம் நட்சத்திர அன்பர்கள், கேட்டை நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கும் சரி, துலாம் ராசி நம் முன்னாடி சொன்ன பதிவுல இந்த துலாம் ராசி என்பர்கள் இவங்க இந்த 2 ராசி என்பர்களுக்கும் சனி பகவான் தான் அதிகப்படியாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா 7.5 சனியில தான் மேடம் நாங்க எல்லா பிரச்சனையுமே அனுபவித்தோம். 7.5 சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம்னே சொல்லலாம். ஏன்னா 7.5 ஆண்டுகள் அவர் ஒரு 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா முன்பாதி பின்பாதி மிட் பாயிண்ட் இப்படின்னு சொல்லி ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு அத்தியாயங்களை கற்றுக் கொடுக்குறார். அதுதான் அந்த 7.5 சனியினுடைய முழு அமைப்பும். ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் தான் முழுமையான வாழ்க்கை ஏற்றத்தை ரொம்ப மைல்டாக தான் கொடுப்பார். ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய குளிர்ந்த கிரகம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் லைஃப்ல ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். அதுக்காக எங்களுக்கு மேரேஜே நடக்காமல் இருக்கு மேடம், அதனால எப்போதான் நடக்கும், எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மேரேஜ் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்கள்லாம் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அந்த ஒரு வயசுல முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் போகட்டும், நம்ம செட்டில் ஆகிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம போகட்டும் செட்டில் ஆகிக்கலாம், அந்த மனநிலை பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. என்னதான் தேக ஆரோக்கியத்தில் அதே மாதிரி வேலை ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப வெல் செட்டில்டாக இருந்தாலும் அந்த மன ரீதியான சில விஷயங்கள்ல இவர்கள் குழப்பம் அடையக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அவர்களுக்கு மேரேஜ் லைஃப் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு என்ன கிரக சேர்க்கை இவர்களுக்கு லைஃப்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு முயற்சி செய்துட்டு இருக்கிறேன், என்னால் வாங்க முடியல, இதற்கு எந்த கிரக சேர்க்கை எங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா ஈஸியாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் அப்படின்ற அந்த கிரக சேர்க்கை இவர்களுக்கு
கடன் மூலமாக பழமையான ஒரு சொத்துக்களை எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சேர்க்கை தான். அதாவது செவ்வாய்ன்றது உங்களுடைய ராசிகாரகன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சனின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் இடத்திற்குரியவர். அப்படி இருக்கும்போது, இந்த சனி, செவ்வாய் கிரக சேர்க்கை பெற்று இருக்கும்போது, உங்களுக்கு அந்த ஓல்டு ப்ராப்பர்ட்டீஸை வாங்குறதுக்கு உண்டான முழு அமைப்பும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்போ நம்ம புது வீடு வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு எதற்குண்டான ஒரு கிரக சேர்க்கை நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்து குருவும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது, அந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறும்போது, குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது, இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்குண்டான ஒரு பாக்கியங்கள், ஒரு வரங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே ஒரு குறையாத செல்வமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம், குரு செவ்வாய் சேர்க்கை பெற்ற அந்த கிரகங்கள் முழுமையான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கும் போது வேலையில நிரந்தர உத்தியோகம் அப்படின்றது தடைபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. இதனால கோபம் அதிகப்படியாக இருக்கும். அந்த கோபத்தினால ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க சுட்டி காட்டும் போது அந்த இடத்துல இருந்து நீங்க தான் முதல்ல வெளியேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த செவ்வாய் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கும் போது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை அந்த வேலை ரீதியான சில விஷயங்கள்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கிரக சேர்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த இடத்துல தேவையில்லாத அந்த ஒரு பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி ரீதியான சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அப்படின்றது இருக்கிறதுனால, அஷ்டமாதிபதி அந்த சுக்கிரன் களத்திர ஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கிரக சேர்க்கை பெற்ற நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தன்னுடைய பிறந்த இருப்பிடத்திலிருந்து 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். ஏன்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், மறைமுகமான ஒரு உறவுகள் இது எல்லாத்தையுமே வச்சிட்டு இருப்பாங்க. அதனால அந்த கணவன் மனைவி இடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம், தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், குழந்தை பிறப்புல சில பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். இதே இது புதன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் கூட அவர் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கும் போது 2வது திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கை பெற்று இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த முதல் திருமணத்துல பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லாமல் ஒரு மன விரக்தியோடு வெளியேறி 2வது திருமணம் வரைக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த கிரக சேர்க்கை பெற்றவர்கள் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்றது நல்லது. 28 வயதுல ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகங்களின் தோஷங்கள் அப்படின்றது மிக குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த கிரகங்களின் சேர்க்கை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கும்போது இந்த லக்னத்திலேயோ இல்லை விருச்சிக ராசியிலேயோ செவ்வாய் ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய வம்பு வழக்குகளை, தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அடுத்து விவாகரத்து வழக்குகள், இந்த மாதிரியான எப்போதுமே லைஃப் டைமாக ஒரு வழக்குகள்லேயே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு
கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த செவ்வாய் ராகுவினுடைய கிரக சேர்க்கை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி கடன் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறதுனால கடன் அப்படின்றது இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து சந்திரன் கேது சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த விருச்சிக ராசி சந்திரன்றது எப்போதுமே இந்த இடத்துல இருக்கும். இதோடு சேர்ந்து ராகுவோ கேதுவோ சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு முடிவெடுக்கிறதுல தவறான முடிவுகள் தான் எடுப்பாங்க. ஒரு சரியான முடிவு இந்த இடத்துல துல்லியமா நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், இல்லை நமக்கு உண்டான சில வளர்ச்சிகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அது நடக்கவே நடக்காது. இந்த கிரக சேர்க்கை பெற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மேக்சிமம் அந்த தூக்க மாத்திரை போட்டாதான் இவர்களுக்கு தூக்கம் வரும். அப்படி இல்லாட்டி அந்த தூக்கம் அப்படின்றதே கிடையாது. இந்த சந்திரன் ராகுவும் சந்திரன் கேதுவும் கிரக சேர்க்கை பெற்ற நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியான பாதிப்பை உடையக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீடியாலலாம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேதுன்ற கிரக சேர்க்கை அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு தான் அந்த மாதிரியான இடத்துலலாம் ஆர்வங்கள் நிறைய இருந்து அதனால ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, ஒரு மன நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக தான் இந்த சந்திரன் ராகுவும் சந்திரன் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை உங்களுடைய லைஃப் டைமாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இதன் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு தசாபுத்திகள் இருக்கும். இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கேது, அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை கேது திசை சுக்கிர திசை இந்த மாதிரியான தசாபுத்திகள் தான் இருக்கும். அந்த தசாபுத்திகளில் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும்போது என்னென்ன ஒரு விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.